விஷயம் என்னது? நியாயம் செய்து. இரண்டாவது விஷயம் இரக்கத்தை சிநேகித்து. இரக்கத்தை போய் எப்படி சிநேகிக்கிறது? இரக்கத்தை சிநேகித்து அப்படின்னா நம்ம யாரை ரொம்ப நேசிப்போம்? நம்மளுக்கு ரொம்ப அன்பானவங்களை நேசிப்போம். அப்ப நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நம்ம ரொம்ப அன்பானவங்களை நேசிப்போம். அப்போ இரக்கத்தை நேசிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு அந்த இரக்கம் ரொம்ப பிடிக்கணும். மற்றவங்களுக்கு உதவி செய்யற குணம் நம்மளுக்கு பிடிக்கணும். அந்த அளவுக்கு அந்த உதவி செய்யற குணம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தாதான் நம்ம அதை நேசிக்க முடியும். சரிங்களா? மூன்றாவது விஷயம் என்ன போட்டிருக்கு? தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய். இந்த 3 காரியங்கள் தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற காரியங்களை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இந்த 3 காரியங்கள் நன்மை என்னது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குற எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நல்லது எதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நல்லது எதுன்னு தெரியாதுன்றவங்க யாரும் இருக்கீங்களா? இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நல்லதுன்னா என்னன்றது தெரியும். எதை செஞ்சா நல்ல விஷயம், எதை செஞ்சா அது நல்ல விஷயம் இல்லை, கெட்ட விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும்.